அங்கே நீசமான புதன். அப்போது வீட்டில் என்ன நடந்தது, எது நடந்தது, எதுக்கு சண்டை போட்டோம், ஏன் சண்டை போட்டோம், பிரதர் சிஸ்டருக்கும் நம்ம லைஃப் பார்ட்னருக்கும், நம்ம லைஃப் பார்ட்னருடைய பிரதர் சிஸ்டருக்கும் நமக்கும், நம்ம பேரண்ட்ஸுக்கும் நம்ம லைஃப் பார்ட்னருக்கும், அவங்க பேரண்ட்ஸுக்கும் நமக்கும் தேவையில்லாத சண்டை. இதனால் ஒருத்தர் இன்னொருத்தர் கூட பேசலை, இதனால் ஒரு விதமான ஒரு மனக்கஷ்டம், தோல்வி, ஒரு மாதிரி விரக்தியின் உச்சம். ஏன் இப்படி ஆச்சு, நல்லாத்தானே போயிட்டு இருந்துச்சு, நமக்குள்ளார ப்ளஸ் இல்லைன்னாலும் மைனஸ் இல்லையே, இவங்க வந்ததுக்கப்புறம் மைனஸ் ஆச்சே, இந்த சிஸ்டர்ஸு, ரிலேஷன்ஸு, பிரதர்ஸ் வந்து ட்ரிகர் பண்ணி விட்டு போனார்களே, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் தீரும். 3ஆம் வீட்டில் ராகு. அப்போது ஓரளவுக்கு நிம்மதியாக, சந்தோஷமாக, சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கக்கூடிய நபர்களான தனுராசிக்காரர்கள் இனி முயற்சி செய்ய தொடங்கி விடுவீர்கள். ஏன் முயற்சி செய்ய தொடங்குவீர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இவ்வளோ நாள் நமக்கு ஒரு சமாதானம் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, அதனால் நாம் முயற்சி செய்யவில்லை. இனி நமக்கு இவை அனைத்தும் நம்மளுடைய கட்டுக்குள் வந்து அமர்கிறது, அதனால் நாம் முயற்சி செய்ய தொடங்கி விடுவோங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ். இடம், பூமி, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அபிவிருத்தி பெறுவது, மெயினாக குழந்தைகள், புத்திரர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நல்ல ஸ்பார்க் கிடைக்கக்கூடிய காலகட்டம். தனுராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம்னா, கணவனை குறிகாட்டக்கூடிய புதன் நீசத்திலிருந்து வெளியே வருகிறார் ஏப்ரல் மாதம் கடைசி. இப்போது ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ லாக்கான உங்களுடைய கணவன், புத்திசாலித்தனத்தை இழந்த, யோசிக்காமல் பயணித்த உங்களுடைய கணவன் இனி புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவார். அதுவும் இல்லாமல், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய சித்திரை மாதத்துக்கு உண்டான பலன்கள் எல்லாருக்கும் நன்றாக தெரியும். சித்திரை மாதம் மேஷ ராசி மண்டலத்தில் சூரியன் உச்சம். இதையும் தவிர செவ்வாய் என்ற கிரகம் அதே மேஷத்தில் ஆட்சி, சுக்கிரன் சொந்த வீட்டில் ஆட்சி, கிரகங்கள் வரிசையாக வருகிறது. கடகத்தில் சந்திரன் வரக்கூடிய காலகட்டத்தில் கிரக மாளிகா யோகம் என்ற ஒரு அரிதான சுப யோகம் என்பது வர இருக்கிறது. எனவே இந்த கிரகங்களின் தாக்கம் உங்களது ராசிக்கு என்ன செய்ய போகிறது என்ற பலன்களையும், பிறகு இந்த கிரக நிலைகளுக்கு உண்டான மாற்றங்களையும் இப்பொழுது விவரமான காண்போம். தனுர் ராசிக்கு இந்த சித்திரை மாதத்துக்கு உண்டான பலனை சொல்வதற்குத்தான் காத்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா பாக்யாதிபதி சூரியன் உச்சம், அதுவும் தவிர பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி செவ்வாய் ஆட்சி. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு திரிகோணத்துக்கு அதிபதி இன்னொரு திரிகோணத்தில் வந்து இன்னொரு திரிகோணத்தின் அதிபதியுடன் சேருவது. இப்போ இது நாள் வரை வீட்டில் 4ஆம் இடம்ங்கிறது நம்மளுடைய வீடு, அங்கே சனி, அதற்கு சத்ரு கிரகம் சூரியன், சனிக்கு சத்ரு கிரகம் இன்னொரு கிரகம்னு பார்த்தோம்னா செவ்வாய், அங்கே நீசமான புதன். அப்போது வீட்டில் என்ன நடந்தது, எது நடந்தது, எதுக்கு சண்டை போட்டோம், ஏன் சண்டை போட்டோம், பிரதர் சிஸ்டருக்கும் நம்ம லைஃப் பார்ட்னருக்கும், நம்ம லைஃப் பார்ட்னருடைய பிரதர் சிஸ்டருக்கும் நமக்கும், நம்ம பேரண்ட்ஸுக்கும் நம்ம லைஃப் பார்ட்னருக்கும், அவங்க பேரண்ட்ஸுக்கும் நமக்கும் தேவையில்லாத சண்டை. இதனால் ஒருத்தர் இன்னொருத்தர் கூட பேசலை, இதனால் ஒரு விதமான ஒரு மனக்கஷ்டம், தோல்வி, ஒரு மாதிரி விரக்தியின் உச்சம். ஏன் இப்படி ஆச்சு, நல்லாத்தானே போயிட்டு இருந்துச்சு, நமக்குள்ளார ப்ளஸ் இல்லைன்னாலும் மைனஸ் இல்லையே, இவங்க வந்ததுக்கப்புறம் மைனஸ் ஆச்சே, இந்த சிஸ்டர்ஸு, ரிலேஷன்ஸு, பிரதர்ஸ் வந்து ட்ரிகர் பண்ணி விட்டு போனார்களே, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் தீரும். இன்றைய காலகட்டத்தில் தனுர் ராசியை பொறுத்தவரை பிரச்சனை இல்லை அப்படின்னாவே அது ஒரு ப்ளஸ். மைனஸ் இல்லை அப்படின்னா அதனை கண்டிப்பாக அவர்கள் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக எடுத்துக்கொள்ளலாம். அப்போ என்னன்னா, உங்களுடைய லைஃப் பார்ட்னரே ஒரு விதத்தில் பார்த்தோம்னா பலம் இழந்து நீசமாகித்தான் இருந்தார். நீங்கள் உங்கள் 7ஆம் வீட்டில் போய் இருந்ததுனால நீங்கள் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு என்ன பண்ண முடியும், எதை செய்ய முடியும்னு நீங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணீங்க. ஆனால் ஒரு நேரத்தில் அது ஒரு கட்டுக்குள் அடங்காமல், ஒரு கைக்குள் அடங்காமல், நம்மளுடைய வார்த்தையில் கட்டுப்படாமல் எல்லை மீறி போய்விட்டது. இப்போ முதல்ல சூரியன் வந்து சித்திரை மாதத்தில் உச்சம் அப்படிங்கிறதே
குறிப்பாக இந்த சீனியர்ஸு பேரண்ட்ஸினுடைய டிஸ்டர்பன்ஸு ஃபேமிலி லைஃபுக்குள் இருக்காதுங்கிறது ப்ளஸ்ஸு. செவ்வாய் அங்கே வந்துருச்சு அப்படின்னா பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் 2 பேர் சைடுலேயுமே டிஸ்டர்பன்ஸ் வராது. எந்த ஜாதகமாக இருந்தாலும் சம்பாத்திய காரகன் சூரியன். சூரியன் 11 லாபத்தை பார்க்கிறார். லாபத்தை உங்களுடைய ராசியாதிபதி குருவே பார்க்கிறார். அவர் உங்கள் ராசியை பார்க்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? லாபம் லாபம் வந்து கொண்டு தான் இருக்கும். 3ஆம் இடம் சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தை குரு பார்க்கிறார். 3ஆம் வீட்டில் ராகு. அப்போது ஓரளவுக்கு நிம்மதியாக சந்தோஷமாக சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கக்கூடிய நபர்களான தனுராசிக்காரர்கள் இனி முயற்சி செய்ய தொடங்கி விடுவீர்கள். ஏன் முயற்சி செய்ய தொடங்குவீர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ இவ்வளோ நாள் நமக்கு ஒரு சமாதானம் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, அதனால் நாம் முயற்சி செய்யவில்லை. இனி நமக்கு இவை அனைத்தும் நம்மளுடைய கட்டுக்குள் வந்து அமர்கிறது. அதனால் நாம் முயற்சி செய்ய தொடங்கி விடுவோங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ். 4ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சேட்டான்கிறது அர்த்தாஷ்டம சேட்டான். இந்த அர்த்தாஷ்டம சேட்டான் நம்மை பெரிதாக பாதிக்காது, தொந்தரவு கொடுக்காது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சேட்டான்கிறவர் ராகு கேது அச்சுக்குள் அடங்குகிறார். எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு ராகு கேதுக்குள் வந்து அடங்குவதனால் பெரிதாக இந்த சேட்டனுடைய டிஸ்டர்பன்ஸ் வராது. ஜூன் மாதம் இந்த சேட்டனுக்கு குரு பார்வை கிடைக்கப் போகிறது. 6ஆம் வீட்டில் சுக்கிரன், இது பாதகாதிபதியாக இருந்தாலும் பகை கிரகமாக இருந்தாலும் சுபாவத்தில் சுப கிரகம்ங்கிறதுனால கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அது எப்படின்னா, ஒரு தாறுமாறான கடன் வாங்காமல், அதிக வட்டி, மீட்ரு வட்டி, ஸ்பீடு வட்டி கொடுத்தெல்லாம் கடன் வாங்காமல் நேர்மையான நாணயமான நல்ல கடன் வாங்கி தேவையில்லாத கடனை எல்லாம் தீர்த்து இடம் பூமி அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அபிவிருத்தி பெறுவது, மெயினாக குழந்தைகள் புத்திரர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நல்ல ஸ்பார்க் கிடைக்கக்கூடிய காலகட்டம். தனுராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம்னா, கணவனை குறிகாட்டக்கூடிய புதன் நீசத்திலிருந்து வெளியே வருகிறார் ஏப்ரல் மாதம் கடைசி. இப்போது ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ லாக்கான உங்களுடைய கணவன், புத்திசாலித்தனத்தை இழந்த, யோசிக்காமல் பயணித்த உங்களுடைய கணவன் இனி புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவார். அதுவும் இல்லாமல் பொதுவாக கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் சொந்த வீட்டுக்கு வரப்போகிறார். இப்போ இதனால் வரை உங்கள் வீட்டில் உங்களுடைய கணவன் மூலமாக கொஞ்சம் உங்களுக்கு வெளியில் சொல்லி கொள்ள முடியாத சில பிரச்சனைகளும் டென்ஷனும் இருந்தது. அதிலிருந்து நீங்கள் வெளியே வரப்போகிறீர்கள். சீனியர் சிட்டிசன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்லேருந்து வெளியே வருவார்கள். ஏன்னா 4ஆம் இடம்ங்கிறது மார்பு. இப்போ இந்த கேஸ்ட்ரிக்கு, அசிடிட்டி, இந்த ப்ராப்ளமே ஹார்ட் ப்ராப்ளம் மாதிரி எல்லாம் நிறையா பேருக்கு காண்பித்தது. இதிலிருந்து ஒரு கிளாரிட்டி இவர்களுக்கு கிடைக்கும். இதையும் தவிர இவர்களுக்கு 6ஆம் வீட்டில் சுக்கிரன்கிறதுனால இந்த டயபெட்டிக் போன்ற சின்ன சின்ன உபத்திரங்கள் இருக்கிறவர்கள் ஃபிட்னஸ், இயற்கை வைத்தியம், வாக்கிங், டயட்டிங் போன்ற விஷயங்களில் இறங்கி விடலாம். உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு கூடுதல் சமாதானம், சந்தோஷம். ராசிக்கு குரு பார்வை இருக்கிறது. அதனால் நாம் பேனிக் ஆக வேண்டியதில்லை. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தலைக்கு வரும் கேப்புடன் போய்விடும் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. மாணவர்கள் கண்டிப்பாக பிரமாதமான புத்திசாலித்தனத்தை ரிசல்ட் ஓரியன்டாக ப்ராக்டிக்கலாக வெளிப்படுத்துவார்கள் அப்படின்னு சொல்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இப்போ நாம் இது நேரம் வரை பார்த்த இந்த பலன்களுக்கு உண்டான கிரக மாற்றங்களை எடுத்துக்கொண்டால், இந்த சித்திரை மாதம் பிறந்து கிட்டத்தட்ட ஒரு 6 நாட்களில், அதாவது ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி சுக்கிரன் சொந்த வீட்டில் ஆட்சி பெறப்போகிறார். ரிஷபத்துக்கு சஞ்சாரம் செய்ய போகிறார். 31/4, அதாவது ஏப்ரல் மாதத்தின் கடைசி புதன் மீனராசி மண்டலத்திலிருந்து மேஷராசி மண்டலத்தில் வந்து சூரிய புத ஆதிபத்தியமாக மாறுகிறார். 11/5, அதாவது மே மாதம் 11ஆம் தேதி. இது நாள் வரை சாட்டர்ன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடன் இணைந்து கன்ஜஷனில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் என்ற கிரகம் மேஷராசியில் வந்து ஆட்சி பலம் பெறப்போகிறார். நிறைய இந்த வெளிவட்டார பிரச்சனைகள், இந்த வெளியூர்களில் நடக்கக்கூடிய இந்த போர் போன்ற விஷயங்கள் எல்லாமே இந்த செவ்வாய் என்ற கிரகம் ஆட்சி பெறக்கூடிய காலகட்டங்களில் ஒரு முற்றுப்புள்ளி ஏற்பட்டு மக்களுக்கு
ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வரும் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. சார் நீங்கள் சொன்ன பலன் எல்லாமே நல்லா தானே சார் இருக்குது, டக்குன்னு முடிகிற மாதிரி இருக்கே என்று நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. அதாவது சுக்கிரன் சொந்த வீட்டில் ஆட்சி பெற போகிறார். இது சில பேருக்கு அமலா யோகமாகவும் சில பேருக்கு மாளவிகா யோகமாகவும் வரப்போகிறது. சுண்டி இழுக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு அது இழுக்குமா இல்லை உங்களை போட்டு நன்றாக இருக்குமா, உங்கள் ராசிக்கு என்ன செய்ய போகிறது என்பதை அடுத்த பதிவில் வெகு சீக்கிரத்தில் வெளியிடப் போகிறோம். எனவே நீங்கள் எங்களுடன் இணைப்பில் இருங்கள். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.